ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜிடபிள் ஹெல்த்தி சோயா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு 60 கிராம் சோயா சேர்த்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிடலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ எல்லா காய்கறியவும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சோயா ஊறி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை இப்போ புளிச்சு இப்படி எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு 3 முட்டையை பீட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிடலாம். இந்த முட்டையை பொரித்து இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் முட்டையை எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு வதக்கி வச்சுக்கலாம். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் இதோடு மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிடலாம். இது வதக்கினதோட வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சம் அரை வேக்காட வேக வச்சுக்கிடலாம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கு, ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ சோயாவை சேர்த்துக்கிடலாம். இப்போ பொரிச்ச முட்டையை ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சோயா சாஸ். அவ்வளவுதாங்க. ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் சோயா முட்டை போட்டு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இதை சாதத்து கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிடலாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.